குரு வாழ்க குருவே துணை, குரு வாழ்க குருவே சரணம். குரு அருளால் ஐயா நான் ஃபாரினில் இருந்து 20 வருஷம் வாழ்ந்துட்டு உங்கள் அருளால் குடும்பம் எல்லாரையும் செட்டில் ஆகிடுச்சு. பேரம்பேத்தி வரைக்கும் எடுத்து முடித்தாச்சு. இப்போ மனைவியுடைய 20 வருஷம் இருந்துட்டீங்க, கொஞ்ச நாள் என் கூட வாழணும். எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லாருக்கும் அவங்க பங்கை நான் செஞ்சாச்சு. இருக்கிற கொஞ்சமாக அவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடலாமா? என்ன பண்ணலாம்? குருவுடைய அருள். இந்த அன்பர் என்ன கேட்குறாருன்னா, ஒரு 20 வருஷமாக வெளிநாட்டில் வேலை செஞ்சுருந்தேன். இப்போ எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு நான் ஒதுங்கிக்கலான்னு இருக்கிறேன். என் மனைவி எங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஏன் இருக்கணும்னு சொல்கிறாங்கன்றது யோசிக்கணும். ஏன் இருக்கணும்? ஒரு குறிப்பிட்ட இது வரும்போது எல்லோரும் பசங்கள்லாம் பெருசாகிடுச்சுன்னா அது தனித்தனியாக ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கும் இல்லையா? முதல்ல கல்யாணம் ஆகணுன்னு புருஷனே தெய்வம், கணவனே கண்கண்டு தெய்வம்னு இருப்பாங்க. அப்புறம் குழந்தை குட்டிலாம் வந்துன்னா புருஷனை பாதி மறந்துடுவாங்க மனைவிமார்கள். அது பெருசாகி அது வேலையை காட்டும் பொழுது திருப்பியும் ஐயோ இவரை விட்டா நமக்கு ஆள் கிடையாது சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் உண்மையான அன்பா? என்ன கிடையாது. இது பாசம், பற்று, பந்த பாசம், எதிர்பார்ப்பு. ஒரு எதிர்பார்ப்புக்கு தான் ஒரு கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் தேவைப்படுறாங்களே தவிர தனித்து வாழ முடியல, தைரியம் இல்லை. ஐயோ நமக்கு உடம்பு கெட்டு போச்சுன்னா யார் காப்பாற்றுவாங்க? அதனால் இதெல்லாம் விட்டு விலகணும். இப்போ ஏன் விலகணும்னு நினைக்கிறீங்க? யார் விலகுவாங்க? ஒரு ராட்சசியான ஒரு மனைவி அமைந்தால்தான் விலகணும்னு ஒரு எண்ணம் வரும். நல்லதானே பார்த்துக்கிறாங்க, ஏன் விலகணும்? முழுமையாக என்ன ஆன்மீகத்தில் ஈடுபடுத்திக்கணும். விட்டு விட்டு போக முடியல. வீட்டு பந்தமும் இருக்கணும், இதுலேயும் இருக்கணும். என்னால் முழுமையாக ஆன்மீகத்தில் ஈடுபடவே முடியல. 20 வருஷம் போய் இருந்தீங்களா துபாயில்? 20 வருஷம் தனியாக தானே இருந்தீங்க. அப்போ நினைவால் தானே வாழ்ந்தீங்க. அதனால் போகணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இருக்கிற இடத்தையே நம்மளால் சொர்க்கமாகவும் மாற்ற முடியும், நரகமாகவும் மாற்ற முடியும். அப்போ இடத்தை விட்டு இடம் போயிட்டாக்கா நம்ம அங்கே நிம்மதியை கிடச்சிருமா? ஆனாக்கா அது நடக்காது. நீ உருவாக்கிக்கணும். நீ ஒரு உலகத்தை உருவாக்கிக்கணும். நிம்மதியான ஒரு உலகத்தை உன்னால் கிரியேட் பண்ண முடியும். நீ தான் உருவாக்கணும் எங்கே இருந்தாலும். அதனால் வள்ளல் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? பற்றற்று வாழு என்றார். பற்று இல்லாமல் வாழ்ந்தோம்னா பிரச்சனை இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் அவங்க மேலே வச்சுக்கிற ஒரு பற்றுதல் தான். எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த உலகத்தில் எல்லோரும் செத்துருவாங்கன்னு. ஆனால் இவர் சாவு வருதுன்னு இவருக்கு தெரியாது. அப்போ பற்று தான் இதில் முக்கியமே தவிர பற்று இல்லாமல் நம்ம வாழணும். அதே நேரத்தில் நமக்கு ஒத்துழைக்காத ஒரு மனைவி, எல்லா விதத்துலையும் சிடுன்னு கோவப்பட்டுக்கின்னு எரிச்சலை ஊட்டிக்கிட்டு நொய்யின்னு சும்மா ஒரு டார்ச்சர் பண்ணுற மாதிரி மனைவி இருந்தாக்கா உன்னால் அங்கே பொறுத்து கொண்டு வாழ முடியுமா முடியாதான்றது அவனவனுக்கு தான் தெரியும். அவங்களுடைய நிலைப்பாடு, குணம் அது தெரியுமா இல்லையா? இப்போ கோவப்படுறாங்க,
நம்ம உடனே என்ன செய்கிறோம்? நம்மளும் கோவப்படுறோம். நம்மளும் கோவப்படுறோம். கோவப்பட்டோன்னு சரியாக போயிடுது. திருப்பி இன்னொரு வாட்டி போடும்போது ஒரு வாட்டி இது வரும். ஒன்று திருப்பி கோவப்படாமல் வாழணும்னா அங்கே வாழலாம். நம்மளால் அதெல்லாம் ஒரு லெஃப்ட்டுன்னா ரைட்டு கொடுப்பேன் நான். அப்படின்னா வாழ முடியாது. அதாவது ஒருத்தர் கூட ஒரு அனுசரிச்சுன்னு வாழ முடியும்னு இருக்குது, வாழவே முடியாதுன்ற ஒரு கண்டிஷனும் இருக்குது. சும்மா ஒரு டார்ச்சர் பண்ணால் ஒரு மனிதனால் பொறுக்கவே முடியாத கோபம் எப்போ வருது? பொறுக்கவே முடியாத நேரத்தில் வர்றதுக்கு பேர் தான் கோபம். அப்போ அவையார் என்ன சொல்கிறாங்க? சற்றே ஏறுமாறாக நடப்பாலேயானால் கூறாமல் சந்நியாசம் கொள். சொல்லிட்டுலாம் போகாத, உன்னை பிடிச்சின்னு வந்துடுவாங்க. திருவண்ணாமலைக்கு போகிறோன்னா உன்னை 10 மூளைக்கு ஆள் அனுப்பிச்சி பிடிச்சின்னு வந்து உட்கார வச்சு உன்னை சாவடிப்பாங்க. அதனால் போய் தான் ஆகணுன்னா அவங்களுடைய குடும்ப நிலவரம் மனைவி பொறுத்து அமைகிறத பொறுத்து தான். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும், அமைவதெல்லாம் நான் எப்படி வேணாலும். அப்போது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அவங்க மனைவி மாதிரில. அப்போ நீ ஒரு எதிர்பார்ப்பு இல்லை இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கி கட்டி நீ வாழ்ந்து தான் ஆகணும். ஐயோ நம்ம இல்லைன்னா நம்ம தான் சமைக்கணும், அவ இருந்தா சமைச்சு கொடுப்பா போவா. அதனால் நம்ம கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்கன்றது தான் இங்கே முக்கியம். வாழவே முடியாதுன்னா கிளம்புறது தான் பெஸ்ட்டு. திருவண்ணாமலை சுற்றி 5000 சாதுக்கள் இருக்கிறாங்க. அத்தனை அவங்களையும் பேட்டி எடுத்தாக்க என் பொண்டாட்டியார் ராட்சி நிம்மதியாக இருக்கிறேன் சாமி. ஒரு மனைவியே இருந்தால் தானே வாழ முடியும். ஒரு மனைவி ராட்சிசன் எப்படி வாழ்வான்? மனிதன் தானே. எவனா ஞானியா? எல்லா கோப தாபங்களுக்கும் உட்பட்டவன் தானே மனித நிலை. அதனால் கண்டும் காணாத மாதிரி வாழணுன்ட்டு தான் ஆன்மீகம். எந்தவும் ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் கொடுக்கக்கூடாது, எல்லாமே அக்செப்டன்ஸ். ஆன்மீகன்றதுன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் அங்கே நம்ம அக்செப்டன்ஸில் வாழ்ந்தால் தான் நிம்மதியாக வாழ முடியும். அது வீட்டிலையே வாழ முடியுமான்னாக்கா வாழலாம். அக்செப்ட் எல்லாத்தையும் அவன் அப்படி தான். அதை நீங்கள் கண்டும் காணாமல் போகிற ஒரு பக்குவம் ஒரு குணம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம வாழலாம். இப்போ கண்டுக்குனா தான் கேட்டால் தானே பிரச்சனை. செவிடாக்க முடிஞ்சால் செவிட்டாக்கிட்டா வாழலாம், பார்க்காம பார்த்தா வாழலாம், கேட்காமல் கேட்டால் வாழலாம், உணராமல் உணர்ந்தால் வாழலாம். அதனால் அவங்கவுங்களுக்கு அமையிறதை பொறுத்து தான் எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்புக்கு உட்பட்டு தான் வாழுறாங்க. அதனால் அவங்கவுங்களுடைய குடும்ப நிலைப்பாடு இருக்குது. சில இடத்துல பிள்ளைங்க பொண்டாட்டி யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நீ அவங்கள கண்டுக்காமல் உன்னால் வாழ முடியும்னா வாழு, இல்லை இங்கே வாழவே முடியாது, ஒரு நிமிஷம் கூட தூங்குற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை, ஏன்னா கிளம்பிடு. அது அவையார் ஒரு பெண்ணே சொல்கிறாங்க. சற்றே ஏறுமாறாக நடப்பேனால் கூறாமல் சொன்னேன். உன்னால் எந்த டென்ஷன் ஆகாமல் ஏற்றுக்க முடியுமா? உன் ரத்தம் கொதிக்காமல் ஒரு சொல்கிறாங்கன்னா உனக்கு எந்த டென்ஷனோ ரத்தமோ கொதிக்காமல் ஏற்றுக்கொள்ள முடியும்தான் வாழ். இல்லைன்னா நோய்வாய்ப்பட்டு எல்லா நோயும் வந்துடும். சீக்கிரம் போய் சாவடிச்சிடுவாங்க. அவஸ்தைப்பட்டு தான் சாகும். அவஸ்தைப்பட்டு தான் சாகணும். அப்போது இந்த நிலைகளை மனிதன் மாற்றிக்கிட்டான்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாழலாம். அதனால் புத்தர் பல ஆண்டுகள் காட்டுக்கு போய் இறைவனை கண்டுபிடிச்சி படாத பாடுபட்டு கண்டுபிடிச்சி அரண்மனைக்கு வர்றாரு. அவங்க மனைவி கேட்குறாங்க, இளவரசே நீங்கள் இத்தனை ஆண்டுகள் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க காட்டுக்கு அந்த ஞானத்தை தேடி, இப்போ ஞானத்தை அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் காட்டுக்கு போகாமல் இங்கேயே இருந்திருந்தீங்கன்னா அந்த ஞானத்தை அடைஞ்சிருக்க முடியுமா முடியாதான்னு கேட்குறாங்க. அப்போ புத்தர் சொல்கிறார், இங்கே நான் போகாமல் இருந்தேன்னா எப்போ அடைஞ்சிருப்பேன்.
உங்கள் கேள்விக்கு இந்த புத்தர் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அவர் கையில் தான் இருக்கு. அப்போ இதுலேருந்து நான் எங்கே அங்கே போனால் தான் அடையணும் இல்லை, புரிதலில் தான் இருக்குது ஞானன்றது. புரிதல் வராத வரைக்கும் உனக்கு தெளிதல் கிடைக்காது. அப்போ முதல்ல புரிதல்ன்றதுன்னா ஒரு டெக்ஸ்ட்டு புரிஞ்சிக்கிச்சு இதான்னு. தெளிதல் அனுபவம். அப்போ ஒரு தெளிதல் வந்துருச்சுன்னா எங்கே வேணாலும் வாழலாம். வாழவே முடியாதுன்னும் போது அதனால ஏன் புத்தர் இருந்திருந்தார்னா அடைஞ்சிருப்பார் சொல்கிறாரு. ஏன்னா அவருடைய சிந்தனை 100க்கு 100 அதே இறை சிந்தனையிலேயே இருந்ததுனால அது போகணுன்னு அவசியம் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி இவருக்கு ஏன் அங்கே போனார்னா, இங்கே இருந்தார்னா இவருடைய கட்டமைப்பு இவரை ஞானத்தை அடைய முடியாதபடி சூழ்நிலையை அவங்க அப்பா உருவாக்கி வச்சுக்கிறார் மகாராஜா. முதல்ல ஓட்டு குடியும் டெய்லியும் பல பெண்களை அவன் ஜோசிகாரன் சொல்லிட்டான், இவன் சாமியார் ஆகிடுவார் உங்கள் பையன்னு. அது எப்படி அவன் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு இவரை கேளிக்கையிலேயே இங்கே வளர்க்குறார். உலகமே என்னன்னு தெரியாத அனுப்புகிறார். அப்போ இந்த கேளிக்கையில் இருக்கும்போது எப்படி அவன் ஞானத்தில் முழுக்க அந்த ஆன்மீக இறை சிந்தனைக்கு போக முடியும்னா இதெல்லாம் ஒரு தடையாகவே அமையும். அதனால் அவர் போனதுனால அது அடையும் போது இதெல்லாம் தடை இல்லைன்றது புரிஞ்சுக்கினார். அப்போ எப்படி புரிஞ்சுனா அங்கே போனால் தான் அது தெரிஞ்சுது. இப்போ திருவண்ணாமலைக்கு வந்தோடனே நிம்மதியாக இருக்குது இல்லை. ஒரு இடம் மாற்றம் வந்தவுடனே என்ன ஆகுது, ஒரு வாரம் நிம்மதியாக வந்தேன். உன் ஆரம்பிச்சிட்டியா உன் கதையை? நிம்மதியாக இருந்தாங்க. நீ வாழவும் விட மாட்டேன், நீ சாகவும் முடியாது. அதனால் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும். அமைவதெல்லாம் நான் நல்ல விதமாகவும் இருக்கும், கெட்ட விதமாகவும் இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எவ்வளோ நாளைக்கு யார் தாங்க முடியும்? என் கூட வாழணும்னு சொல்கிறாங்க, எவ்வளோ நாளைக்கு வாழ்வேன்? ஒரு நாளைக்கு நீ என்னை விட்டு போனோம், நான் உன்னை விட்டு போகிற நிலை யாருக்கு தெரியும்? அதனால் நீங்கள் எப்படி ஒன்றா இருக்கலாம். உங்களுடைய கோல் ஒரே இதில் கான்சன்ட்ரேஷனாக இருந்தால் நமக்கு போதும். இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இருந்ததுன்னா போகணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்மளை அந்த தொல்லைகள் தான் எப்படிப்பட்ட தொல்லைகள்ன்றதை பார்க்கணும். சரியா? எப்படா பௌர்ணமி வரும்னு தோணுது. பௌர்ணமி முடிஞ்சவொடனே எப்படா போய் வாங்கி கட்டி போகணும்னு தோணுது. குரு வாழ்க, குருவே துணை. குரு வாழ்க, குருவே சரணம். குரு அருளால் ஐயா நான் ஃபாரினில் இருந்து 20 வருஷம் வாழ்ந்துட்டு உங்கள் அருளால் குடும்பம் எல்லாரையும் செட்டில் ஆகிடுச்சு. பேரம்பேத்தி வரைக்கும் எடுத்து முடித்தாச்சு. இப்போ மனைவியுடைய 20 வருஷம் இருந்துட்டீங்க, கொஞ்ச நாள் என் கூட வாழணும். எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லாருக்கும் அவங்க பங்கை நான் செஞ்சாச்சு. இருக்கிற கொஞ்சமாக அவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடலாமா? என்ன பண்ணலாம்? குருவுடைய அருள். இந்த அன்பர் என்ன கேட்குறாருன்னா, ஒரு 20 வருஷமாக வெளிநாட்டில் வேலை செஞ்சுருந்தேன், இப்போ எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு நான் ஒதுங்கிக்கலான்னு இருக்கிறேன். என் மனைவி எங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஏன் இருக்கணும்னு சொல்கிறாங்கன்றது யோசிக்கணும். ஏன் இருக்கணும்? ஒரு குறிப்பிட்ட இது வரும்போது எல்லோரும் பசங்கள்லாம் பெருசாகிடுச்சுன்னா அது தனித்தனியாக ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கும் இல்லையா?
முதல்ல கல்யாணம் ஆகணுன்னு புருஷனே தெய்வம், கணவனே கண்கண்டு தெய்வம்னு இருப்பாங்க. அப்புறம் குழந்தை குட்டிலாம் வந்துன்னா புருஷனை பாதி மறந்துடுவாங்க மனைவிமார்கள். அது பெருசாகி அது வேலையை காட்டும் பொழுது திருப்பியும் ஐயோ இவரை விட்டா நமக்கு